போலீஸில் வந்து நான் கெஸ் பண்ண 2 விஷயம் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. நம்பர் 1 என்னன்னா, அந்த கிட்னாப்பிங் கேஸ் வந்து முரளி தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. 2 மந்த்ஸ் ஆகிடுது. வாவர்கிட்ட தான் அந்த கேஸ் வந்து இருந்துச்சு. வாவருக்கும் அந்த பெருசாக பெரிய க்ளூ எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் அவரும் பெரிய ஸ்டெப் எடுக்கல அதுக்கு. அவங்க அப்பா மட்டும், அந்த பையனோட அப்பா மட்டும் என் பையன் எங்கேன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அதை பார்த்து தான் வந்து முரளிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அவர் வந்து கேட்குறாரு, நான் இந்த கேஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிடுறாரு முரளி. ஆனால் அந்த கிட்னாப்பர்ஸ் மட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. அது வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் மேபி வரலாம். ஸோ அது ஒன்று. அப்போ இன்னும் நெக்ஸ்ட் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு ஒரே ஒரு கேஸ் தான் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு கேஸில் வந்து மேபி அந்த மினிஸ்டரும் ஆட் ஆகிருக்கலாம், அவராலையும் மேபி இருக்கலாம். நான் வந்து போன வீட்டில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. அந்த ஒரு கேஸ் இந்த மினிஸ்டர் பையனால் தான் வந்து சம்திங் பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் அதனால் என்ன ஆச்சு அவங்க ஃபேமிலிக்குன்றது காட்டல. அது நெக்ஸ்ட் எபிசோடில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முரளி அண்ட் லலிதா அம்பிகா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருப்பாங்க இல்லைங்களா? இந்த எபிசோட்ஸில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. விச் மீன்ஸ் இனிமேல் நோ ஃபைட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவோட ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டல. எனக்கு தெரிஞ்சு மேபி டேரக்டர் வந்து அந்த அண்ணா சீரியல் பார்த்து தான் கேரக்டர்ஸ்லாம் எடுத்திருக்காருன்னு தோணுது. ஏன்னா அதில் வர ஹீரோ ஆன்டகனிஸ்ட் நம்ம முத்துப்பாண்டி, இதில் வாவர் வராரு இல்லைங்களா? ஸோ அதுலேயே நான் வந்து அந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். முத்துப்பாண்டி அண்ட் சரவணன் எனக்கு காம்போ ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பிக் பாஸ் வந்ததால் முத்துப்பாண்டி வரல, வேறு கேரக்டர் வந்துச்சு, ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் போலீஸில் வந்து இந்த காம்போவை வந்து சேர்த்து விட்டாங்க. லைக் தட் அண்ணா சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கும் ஒரு ட்வின்ஸ் மாதிரி காட்டுவாங்க, 2 பேர் வரா மாதிரி. அதில் ஒருத்தங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஒருத்தவங்களுக்கு வருவாங்க. அவங்க தான் வந்து இதில் ராஜாவோட பேராக வந்து வந்திருக்காங்க. எனிஹவ் பார்க்க நல்லா இருக்குது. அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் இன்னும் காட்டல. ஸோ போலீஸ் வந்து என்னோடய ஃபேவரட் வெப் சீரீஸில் ஒன்றா வந்து மாறிட்டே வருது. லெட்ஸ் சி, பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.